விடியா திமுக அலங்கோல ஆட்சியை முடிவு கட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் கொளத்தூர் ராம் நகர் 3வது மெயின் ரோட்டில் 68 ஆவது வட்டக் கழக செயலாளர் ஜவஹர் நகர் எஸ். செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் வடசென்னை மேற்கு மாவட்ட கழகச் செயலாளர் திருமங்கலம் கே. மோகன் அவர்கள் சிற்பரை ஆற்றினார் மற்றும் முன்னிலை பட்மேடு சாரதி, கொளத்தூர் கே. கணேசன், கேசி கார்டன் சந்திரசேகர், கழக பேச்சாளர் நா. பாபு, ஆட்டோ செல்வம், மெட்ரோ கர்ணா, எஸ். டி. எஸ். செல்வம், கொளத்தூர் சுதேஷ் பாபு, கொளத்தூர் என். மோகன் பி. கே. சந்துரு, எஸ். எஸ். கேட்டரிங் சீனிவாசன், எஸ். ஆர். பி. காலனி சிவா, பெரியார் நகர் பி. மணி, டி. எஸ். குமார் என்கின்ற டி. எஸ். கே. திரு வி. பி. கே. நிர்மல்குமார், கேபிள் டிவி கே. பாஸ்கர், ஆர். குமார், எம். ஜெயபால், ஆர். விஜயராகவன் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதில் சுமார் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. 5 அறிவிப்புகளை அறிவிக்கிறார். யாருக்கு இந்த அறிவிப்பை பார்த்து பயம் வந்ததோ இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பயம் வந்து விட்டது. நேற்று நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதான முதல்வர், நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு முதல்வர் திடீர்னு காலையில ஒரு அறிவிப்புக்காக வந்து உட்கார்றார். நம்ம என்ன நினைப்போம், ஏதோ பொருளாதார மாற்றம் வருது போல இருக்கு, இதோ அதிமுக்கியமான ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்மளுடைய முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு போல இருக்கு அப்படின்னு தான் நினைப்போம். இப்படித்தான் எல்லா முதல்வர்களும் செய்வாங்க. ஆனால் இவர் அறிவித்திருக்கின்ற அறிவிப்பெல்லாம் நீங்க பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காகத்தான் இந்த வீடியோ. இன்றைக்கு காலையில அரசு சார்பா 5000 உங்க அக்கௌண்ட்ல வந்திருக்குமே, பாத்தீங்களா? ஆரம்பிக்கிற விதம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னோம் இல்லையா? அந்த 1000 ரூபாவை இப்பொழுது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த 3 மாசம் கொடுக்க வேண்டியதை முன் தேதியிலே கொடுத்துறாராம். நீ வந்து அறிவிச்சது என்ன? தேர்தல் நேரத்திலே நீங்கள் அறிவிச்ச அறிவிப்பு என்ன? ஊழியர்களுக்கு நாங்கள் பணி நியமனம் செய்வேன், நாங்கள் பென்ஷன் திட்டம் கொண்டு வருவேன், நாங்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் யாரா இருந்தாலும் நாங்கள் முதல் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஆணை கொடுப்போம், அரசாணை கொடுப்போம், அவங்கள பர்மனெண்ட் ஆக்கவும். நாங்கள் இந்த நாள் வரை இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இந்த தெருக்கள்லாம் சுத்தம் பண்ணி நம்மை வந்து உண்மையாக அவர்கள் பாடுபடுகின்ற அளவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்காக அதிபயங்கரமாக உழைக்கிறவர்கள் ஒரு எடுத்தீங்கன்னா அவங்க தான். அவங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. இந்த ஆட்சி முடிய போதே எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு. தண்டையார்பேட்டில் வந்து அவங்க மறியல் பண்ணா அவங்களை எடுத்துட்டு போய் அடையாறில் போடுறது. எங்களுக்கு தகவல் வரும், அவர்களுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க, பிஸ்கெட் வாங்கி கொடுங்கன்னு எங்கள் தலைமையிலிருந்து அந்த எடப்பாடியார் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த தூய்மை பணியாளர்கள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கே போய் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஆக இந்த ஆட்சி எதை பற்றியும் கவலைப்படலை. வந்த அவங்க சொன்ன முதல் வார்த்தையே, எங்கள் ஆட்சியில் எந்த வரியும் உயர்த்த மாட்டோம். எந்த வரியும் அவங்க உயர்த்தலை. மின்சார கட்டணம் உயர்த்தியாச்சு, வீட்டு வரி உயர்த்தியாச்சு, தண்ணீர் வரி உயர்த்தியாச்சு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தியாச்சு, சரக்கு வரி உயர்வு, பால் விலை பொருட்களுடைய விலை உயர்வு, கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, அரிசி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, சாலை வரி உயர்வு, நீங்க இது எல்லாம் பஸ் கட்டண உயர்வு. இந்த உயர்வுகள் எல்லாம் இந்த ஆட்சியில வந்தது. இதுவா நாட்டு மக்களுக்கான நல்ல ஆட்சி? நீங்க தான் சிந்திக்கணும். மீண்டும் ஒரு முறை இவங்க வருவாங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்க, இதெல்லாம் கேளுங்க. உரிமையோட சொல்றேன். ஏன்னா இவன் அப்ப விட்டு பணத்தை ஒண்ணு கொடுக்கல, இல்ல நெத்தி வீர நிலத்தில் சிந்து உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கல. கோடி கோடியா நம்ம பணத்தை தான் கொள்ளடிச்சு வச்சிருக்கிறானுங்க, அதை தான் கொடுக்க போறானுங்க. 5000 கொடுத்தாலும் சரி, 50000 கொடுத்தாலும் சரி, என்ன கொடுக்குறானோ வாங்கிக்கோங்க. இப்போ அதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம